அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, என்னுடைய இந்த பதிவை பற்றி தங்களுடைய கமெண்ட்ஸ் மிக அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாளுக்கு நாள் ஃபேஸ்புக்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, அதே சமயம் கோல்டன் வாய்ஸ்லையும் சரி, நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியுது. அதை நான் உணர்றேன். அதனால் உங்களுக்கு மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்குள்ள பழமொழி, மலரும் நினைவுகள் எல்லாம் மலர்களைப் போல வாடுவதில்லை, மலரும் நினைவுகள் எல்லாம் மலர்களைப் போல வாடுவதில்லை, மனம் பரப்பிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதுல சஸ்பென்ஸ் இருக்கும், அது மெல்லிசா இருக்கும். அந்த சஸ்பென்ஸ் ரொம்ப மெல்லிசா இருக்கும். அது என்ன சார் சஸ்பென்ஸ் மெல்லிசா இருக்கும்னா, அது நீங்க பார்த்தா தான் தெரியும். பாருங்க. லாங் லாங் எகோ, so long ago, nobody can say how long agoன்னு சும்மா சொல்லுவாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாலன்னு ஒரே வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இப்படி நம்ம சொல்றோம். ஒரு ஊர்ல ஒரு செட்டியார் ஒருத்தர் இருந்தார். அவரு தன்னோட வேலைக்காரனை கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, ராமானுஜதாசர் தெருவில் ராமானுஜரை சந்தித்து ராமானுஜனுடைய தந்தையார் ராமானுஜருடைய திருக்குளத்தில் ராமானுஜருடைய திருக்கால்கள் தடுக்கி ராமானுஜருடைய தந்தையார் கீழே விழுந்த பொழுது திருக்குளத்தில் உள்ள தண்ணீரில் மூழ்கினார் அப்படின்னு போய் சொல்லிட்டு வான்னு சொன்ன. அப்படி அந்த வேலைக்காரன் வந்தான். இதை கேட்டுட்டு, நான் போய் சொல்லிட்டு வரேன்னு சொன்னான். அதுக்கு என்ன போய் சொல்ல போறேன்னு, அதுக்கு என்னங்க, ராமானுஜரோட அப்பா குளத்துல விழுந்தார், இதை போய் சொல்லணும், அவ்வளவுதானே அப்படின்னா. அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன சொன்னாலும் அதை ரிசீவ் பண்றவங்க எப்படி பண்றாங்கிறத பொறுத்து இருக்கு இல்லையா? ரொம்ப நாளைக்கு முன்னால நான் ஆசிரியராக இருந்தேன், தலைமை ஆசிரியராக இருக்கும்போது நிறைய நிகழ்ச்சிகள், மறக்க முடியாம நிகழ்ச்சிகள் இருக்கு. ஒரு நாள் பள்ளி முடிஞ்சு எல்லாம் கிளம்புனப்போ 2 பெண் குழந்தைகள் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க தயங்கி நின்று இருந்தாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி 5:30 மணி இருக்கும். கொஞ்சம் பேர் விளையாண்டு இருந்தாங்க, கொஞ்சம் பேர் அங்கங்கே போயிட்டு இருந்தாங்க. நான் என்னுடைய பைக் எடுக்க வரும்போது கூப்பிட்டேன், ஏமா 2 பேரும் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அதுக்கு அதில் 2 பொண்ணுல ஒரு பொண்ணு சொல்லிச்சு, சார் நான் நாளையிலேருந்து நான் வரமாட்டேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு கொஞ்சம் ஷாக்காக போச்சு. ஏன்னு கேட்டால், அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு. அப்புறம் ஏமா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருக்காரு, அதனால நாளையிலேருந்து நான் கூலி வேலைக்கு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். மனசு ரொம்ப வலிச்சுது. சரி, உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, அது ஒரு காட்டுக்கு பக்கத்துல ஒரு இடம் சொல்லிச்சு. நான் அடுத்த நாள் சாட்டர்டே சண்டே, சரிம்மா நீ போ, வீடு கரெக்டா சொல்லு வீடு சொல்லிச்சு. நான் சனிக்கிழமை காலையில போனேன். அது ஒரு கோயிலோட ஒட்டி ஒரு பெரிய மரத்துக்கு பக்கத்துல ஒரு குடிசை மேல முன்னால ஒரு கட்டில் போட்டு ஒருத்தர் படுத்திருந்தாரு. போனோன்னே லுக்கு நிருமிட்டு இருந்தாரு. போனோன்னே எந்திரிச்சு உட்கார்ந்தாரு. என்ன தெரியல அவருக்கு. அப்புறம் நான் சொன்ன, அந்த பொண்ணோட பேரை சொல்லி சொன்னேன்னா, ஆமாங்கய்யா அது என்னோட பொண்ணு, நீங்க நான் அந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். அப்புறம் கூப்பிட்டாரு. அந்த பொண்ணு உள்ள இருந்து அது பிள்ளை ஒரே ஷாக்கு. சார் இருங்க சார், சாப்பிடலாம் சார், அப்பாவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன், சாப்பிடலாம் சார். அம்மா அப்படின்னு, அம்மா இல்லைங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இறந்து போய் அப்படின்னு. சரிம்மா, நீங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் அப்பாட்ட பேசிட்டு போறேன், நீ போய் வேலையை பாருங்க. கேட்ட, ஐயா அந்த மாதிரி வேலைக்கு அனுப்புறேன்னு சொன்னீங்களாமா அப்படின்னு. ஆமாங்க ஐயா அப்படின்னு நான் சொன்னேன். சாப்பிட்றதுக்கு மட்டும், இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு இடம் அந்த பொண்ணு கொடுங்க, படிக்க வைக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த 2 வருஷம் தான், 8, 9, 10, அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பண்ணாரு. 8, 9, 10 முடிச்சது, நல்ல மார்க் எடுத்து மறுபடியும் 11, 12 முடிச்சது.
நல்ல மார்க் எடுத்தது. மறுபடியும் கொங்குநாடு ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்காங்க சொல்லி அவங்களோட கன்செஷன் வாங்கி அந்த அது எய்டட் காலேஜில் இப்போ கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அங்கே சொல்லி இது பண்ணி அந்த பொண்ணு முடிச்சு நவ் ஷி இஸ் வெரி ஓகே. எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னால், நான் அந்த பொண்ணுக்கு கொடுத்த அந்த செல்வம் இன்னைக்கு அவர்கிட்ட வளர்ந்து நிறைய இருக்கு. அதை நான் பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. இது என்னுடைய நினைவுகளில் ஒரு இனிமையான நினைவை குடிக்கக்கூடிய ஒரு நினைவு. இதே மாதிரி நெகட்டிவா அந்த சைடு, இது ஒரு பாசிட்டிவ்னு வச்சுங்க. அந்த சைடு ஒரு நாள் நான் டவுன்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வண்டி பார்க்கிங் எடுக்க போகும்போது தூரத்தில் ஒரு பையன் நல்லா ஹிப்பி மாதிரி இப்படியெல்லாம் வச்சுட்டு சிகரெட் குடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் எனக்கு அவனுடைய பொசிஷனால பார்த்தோன்னா எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்னடா இந்த சின்ன வயசுலயே அப்படின்னு நினைக்கிட்ட போய், தம்பி இங்கே வா அப்படின்னு. அவன் இந்த மீசை கீசையெல்லாம் பார்த்து கொஞ்சம் மிரண்டு போய் கிட்ட வந்தான். கிட்ட வந்தோடனே, தம்பி என்ன நீ ரொம்ப ஸ்மோக் பண்ணுறிய அப்படின்னு கேட்டேன். இல்லைங்கய்யா பழகிட்டேன். ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் குடிப்பேன்னு கேட்டேன். ஐயா ஒரு நாளைக்கு நான் 10 சிகரெட் குடிப்பேன் அப்படின்னா. ஒரு சிகரெட் என்ன விலைன்னு கேட்டேன். ஒரு சிகரெட் 10 ரூபாய்ங்க, 10 சிகரெட் 100 ரூபாய்ங்க அப்படின்னு. ரைட்டு, அப்போ 30 நாளைக்கு 3000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 12 3 36,000 ரூபா. ஸோ 36,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு எத்தனை வருஷமா குடிக்கிறேன்னு கேட்டேன். 3-4 வருஷமா குடிக்கிறேன்னா 3 வருஷம்னா 1,08,000 ரூபா அப்படி கணக்கு வச்சு. நான் சொன்னேன், தம்பி இப்போ 3 வருஷம் ஆச்சு, 3 வருஷமா சிகரெட் குடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ கணக்கு போட்டு பார்த்தா 1,08,000 ரூபா நீ செலவு பண்ணியிருக்க, இது தப்பு இல்லையான்னு கேட்டேன். இதுக்கு அந்த பையன் கேட்டான், அதெல்லாம் ரைட்டு, நீங்கள் யாருன்னு கேட்டான். நான் ஆசிரியர் அப்படின்னேன். ரைட்டு, நீங்கள் வேலையில் இருக்கீங்களா, ரிட்டையர் ஆகிட்டீங்களான்னு கேட்டால், நான் ரிட்டையர் ஆகிட்டேன் தம்பி அப்படின்னா அப்படின்னு சொன்னேன். அப்படியா, அப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், நீ எங்கே இத்தனை வருஷம் நீ சிகரெட்டே குடிக்கல நீங்கள், ரைட்டா? ரைட்டு, அப்போ உங்கள் கையில் 1,08,000 ரூபா இருக்கணுமில்ல, இருக்கா அப்படின்னு கேட்டான். இல்லை என்கிட்ட இல்லை, அப்போ இல்லை, அந்த சொன்ன டைமில் என்கிட்ட இல்லை. அப்படியே எனக்கு அப்படியே உடம்புலாம் ஆடி போயிடுச்சு அவன்கிட்ட கேட்ட கேள்வி. நீங்கள் சிகரெட் குடிக்கல அப்படின்னு சொன்னால் அந்த பணம் மிச்சம் தானே. அப்போ அந்த பணம் 1,08,000 ரூபா உங்கள்கிட்ட இருந்திருக்கணுமில்ல உங்கள் பேலன்ஸில். இல்லை அப்படின்னு கேட்டான். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா அவங்ககிட்ட போய் என்ன சொல்லியிருக்கணும், தம்பி நீ குடிக்கிறது உடலுக்கு கேடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தா அவன் மறுப்பு சொல்லியிருக்க முடியாது. நான் செலவை பற்றி பேசுனதுனால அவன் என்ன பண்ணிட்டான், என்னோட வரவை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதனால நம்ம கொடுக்குற வார்த்தை அவங்ககிட்ட போய் திருப்பி அடிக்குது நம்மளை. ஸோ இது பேச தெரியாம அந்த மாதிரி பேசி நிறைய அவங்ககிட்ட இருந்து ஒரு லெசன் நான் கற்றுக்கிட்டேன். ஐ லேர்ன்ட் எ லெசன் ஃப்ரம் தட் லிட்டில் பாய். அப்புறம் ஒரு இதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் நான் உங்க நினைவுகளை கொண்டு போகல. ஒரு இடத்துல நான் அப்படியே போயிட்டு இருக்கும்போது பசங்கள்லாம் அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிறத பார்த்தேன். அந்த ஏரியாவில் இருக்க பெரிய மனுஷர் ஒருத்தர்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி பசங்க லீவில் இப்படி சுற்றிட்டு இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு இடத்துல பிடிச்சி உட்கார வைங்க, நான் அவங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்குறேன், முடிஞ்சுன்னா திருக்குறள் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஐயா நீங்கள் சொல்கிறது நல்லது, நானும் வந்துக்கிறேன், நானும் படிக்கிறேன், எனக்கும் ஆசையாக இருக்குது, சின்ன வயசில் நான் படிக்க வைக்கலன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு ஒரு 40 பேர் 50 பேருக்கு இருக்க மாதிரி வேணும், ஒரு சின்ன திண்ணை, ஒரு கோவிலுடைய பிரகாரம் அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, மைக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒரே ஒரு டேபிள் மட்டும் இருந்தால் போதும், சேர் இருந்தால் போதும், அதெல்லாம் கொடுத்துடலாங்க அப்படின்னாரு. அந்த ஞாயிற்றுக்கிழமையே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் போகிறேன், ஒரே அதிசயம், 49-50 பசங்க உட்காந்துருக்கானுங்க. நான் போகும்போது ஒரு 40 பக்கம் நோட்டை வாங்கி ஒவ்வொருத்தர் பேரெல்லாம் எழுதி அன்னைக்கு டேட்டை போட்டு அட்டண்டன்ஸ் போட்டு அன்னைக்கு கடவுள் வாழ்த்து நடத்தினேன். எல்லாம் பொறுமையாக உட்காந்து கேட்டாங்க, ரசித்தாங்க. பொதுவாக நான் கடவுள் வாழ்த்துன்னா ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு கதை சொல்லுவேன், சின்ன கதை சொல்லுவேன். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் போகும்போது 42 பேருக்கு 13 பேர் தான் வந்திருக்கான், பாக்கி 29 பேர் ஆளை காணோம். நான் அந்த பெரியவட்ட கேட்டேன், என்னையானா? அதுக்கு அவன் பையன் சொல்கிறான், நாங்கள் 13 பேர் வந்திருக்கோமில்ல, அப்போ எங்களுக்கு நடத்தலாமில்ல, இருக்கிறவனை பற்றி பேசுங்க சார், இல்லாதவனை பற்றி ஏன் பேசுறீங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் சொல்கிறான், சார் அவனுக்கு ரொம்ப ஜோலி, பெரிய ஜோலி, அதனால போயிட்டான். அப்போ இன்னொருத்தனா, உனக்கு ஜோலி இல்லை, நீங்கள் உட்காந்துருக்கேங்கிற மாதிரி அப்படி ஒரு ஆள். நான் அந்த பெரியவரை கூப்பிட்டு, என்னங்க அப்படின்னா சொன்னார், ஆமாங்க ஐயா, ஒரு இதாகிடும், அடுத்த வாரம் பாருங்க உங்களுக்கு ஃபுல் ஆகிடும், நான் பொறுப்பு அப்படின்னாரு.
எப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் கேட்கப்படாது, நான் பார்த்துக்கிறேன்ட்டு. நிஜமாவேங்க அடுத்த மாதிரி நான் போறேன், அந்த கோயில்ல பிதுங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறானுங்க. கோயில்ல பிதுங்கிட்டு உட்காந்து நான் உள்ள போறேன், போறதுக்கு வழி இல்லை. உள்ள போறேன், போறதுக்கு வழி இல்லை. அங்க வழியில ஒருத்த மேல ஒருத்தன் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. எனக்கு வழி விடுறது மாதிரி யாரும் இல்லை. அங்க முன்னால ஒரு பெரிய போர்டு, அதுல அழகா சாக் பீஸ்ல எழுதி வச்சிருக்கு, இன்றைய திருக்குறள் சிந்தனை, பேசுபவர் பேர் என் பேர் படி பேசுபவர் அப்படின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணி, விநியோகம் அப்படின்னு போட்டு, சர்க்கரை பொங்கல் புளியோதரை அப்படின்னு போட்டு வச்சிருக்கு. அப்போ ஃபுல் கூட்டம். சாதாரணமா எக்ஸ்பெக்ட் பண்ணது 40 பேர் 50, அங்க ஒரு 100 300 200 300 பேர் உட்கார்ந்துருக்கானுங்க. அந்த தாழ்வாரம் நடைபாதை எல்லாம் உட்கார்ந்துருக்கானுங்க. சரின்னு நானும் செருப்பு கழட்டிட்டு உள்ள போலான்னு கால் வச்சோம்னா, அந்த கடைசியில் உட்கார்ந்தவன், உட்காரியா இங்க உட்கார் அப்படிங்கிறான். நான் வந்துட்டு, இல்லப்பா உட்காரியா உட்கார் இங்கேயே வரும் அவசரப்படாத அப்படிங்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் சரின்னு அங்கே உட்காந்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் எந்திரிச்சு அப்படி உள்ள போக முயற்சி பண்ணேன். அதுக்கு அவன் சொன்னான், ஒரு தடவை சொன்னா தெரியாத உனக்கு, உட்காருவியா உட்காரு, அவசரப்படக்கூடாது, எல்லாத்துக்கும் வரும் உனக்கும் வர உட்காரு அப்படிங்கிறான். மறுபடியும் எனக்கு புரியல. நான் சொன்னேன், ஏய் உள்ள போனப்பா, நான் தான் திருக்குறள் நடத்துறேன். அவன் நம்மளை நிமிந்து பார்த்துட்டு, இங்க பாரு, இந்த மாதிரி சொல்லிட்டு 10 பேர் உள்ள போயிட்டான் தெரியுமா உனக்கு, நல்லா நம்ப மாட்டேன் அப்படின்ட்டான். சரி சிவனை என்ன இப்படி கையை கட்டி நின்றேன். தூரத்தை வந்த பெரியவர் என்ன பார்த்துட்டு, என்ன தம்பி அங்க நிக்கிறீங்க, வாங்க அப்படின்னாரு. டே கொஞ்சம் வழி விடுங்கடா அப்படின்னோடனே நான் உள்ள போறேன். நடுவில் ஒருத்தன் திரும்பிய பார்க்குறான். பார்த்துட்டு, நீ தான் திருக்குறள் நடத்த போறியா அப்படின்னு கேட்டான். ஆமா அப்படின்னு. எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டான். 10 திருக்குறள் நடத்தணும் அப்படின்னு. சரி சீக்கிரம் நடத்து, இல்லைன்னா கெட்டு போயிடும் அப்படின்னா. திருக்குறள் எப்படா கெட்டு போயிடும் அப்படின்னு. அதெல்லாம் இப்ப பேச நேரம் இல்லை, போய் திருக்குறள் நடத்த அப்படின்ட்டான். கொஞ்சம் போனோன்னு அந்த மேடைக்கு கொஞ்சம் முன்னால உட்காந்துருக்கேன். ஒருத்தன் வந்தோடனே, திருக்குறள் நடத்தவா வந்திருக்க, ஆமா, சீக்கிரம் நடத்தலைன்னா ஆறி போயிடும் அப்படின்னா. அப்போ எனக்கு புரியல, ஏன்னா மரமாண்டேன், அப்பவும் புரியல. மேடையில போனோன்னா பெரியவர்கிட்ட கேட்டேன், என்னங்க அந்த பசங்க அவனுங்க சக்கரை பொங்கலையும் புளியோதரையும் பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி, என்ன அடுத்தது வான் சிறப்பு. அந்த வான் சிறப்பை சொல்லி 3 திருக்குறள் சொல்லி முடிச்சோடனே ஒருத்தர் எழுந்திரிச்சான், சந்தேகம் அப்படின்னா. அடே பரவாயில்லையா, என்ன சந்தேகம், திருக்குறள் திருவள்ளுவர் எழுதி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டான். 2000 வருஷம் ஆச்சு அப்படின்னு. 2000 வருஷம் ஆச்சு இல்ல, ரைட்டு. திருக்குறள் ஏதாவது கெட்டு போச்சான்னு கேட்டான். அதை எப்படா திருக்குறள் கெடலியாடா, நல்லா தாண்டா இருக்குன்னு. ஆனா அந்த சக்கரை பொங்கலும் புளியோதரையும் கெட்டு போயிரும் தெரியுமா உனக்கு, நீ பேசுற பேச்சுல திருக்குறள் நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனா சக்கரை பொங்கலும் கெட்டு போயிடும், புளியோதரையும் கெட்டு, சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அவன் முதல் வரிசையில. நம்மளுக்கு அப்படியே சப்புன்னு ஆயிடுச்சு. சரி, வான் சிறப்பை 3வது குறளோட முடிச்சுட்டு, ஐயா இவங்க முதல்ல சர்க்கரை பொங்கலும் புளியோதரையும் கொடுங்க, சாப்பிட்டு முடிச்சோன்னே நம்ம பாடம் எடுத்துக்கலாம்னு எனக்கு ஒரு இலையிலையும் புளியோதரையும் சர்க்கரை பொங்கலையும் வச்சு கொடுத்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் கை கழுவிட்டு வந்து பார்த்தா மண்டபமே காலியா இருக்கு சார். கிளீன் ஸ்லேட், அண்டாவும் கிளீன், சக்கரை பொங்கல் அண்டாவும் கிளீன், புளியோதரை அண்டாவும் கிளீன், எல்லாம் கிளீன். நமக்கு கொடுத்த பெரியவர் மட்டும் நிற்கிறார், ரொம்ப சோகத்தோட சொல்றாரு, இப்போ நம்ம பசங்களை பத்தி ஒன்றும் நம்ப முடியாதுங்க, அதனால தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஒன்றும் பரவாயில்லைங்கய்யா, பரவாயில்ல, நம்ம திருக்குறள் கிளாஸ் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த நினைவுகளை இன்னும் சுமந்துட்டு இருக்கேன் நான். இதே மாதிரி நிறைய நினைவுகள் இந்த பசங்க கிட்ட இருக்கு. பசங்க பேசுற பேச்சுல இருக்கு, சொல்ல இருக்கு. சின்ன சின்ன கேள்விக்கு சின்ன பதிலாம் சொல்லுவானுங்க. ஒருத்தனை பனைமரத்தை பத்தி ஒரு வார்த்தை ஒரு 2 வரி பேசினேன். அவன் சொல்றான், பனைமரத்துல மேல கல் இருக்கு சார் அப்படின்னா. ஆமா தெரியும் எனக்கு, பனைமரத்து மேல ஏறுனா கல்லு, ஏறுனா நொங்கு, இறங்குனா சங்கு அப்படின்னா. ஒரே பையன். உடனே அதே மாதிரி அவங்க டிஃப்ரெண்ட் வேல நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்து அதுக்கு டிஃப்ரெண்ட் வேல அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. நான் அதை ரொம்ப லைக் பண்ணுவேன். அதே மாதிரி காம்போசிஷன் நோட் திருத்தும் போது
அழகாக பார்த்துட்டு கிழிச்சு கீழே 10க்கு 8 10க்கு 9ன்னு போடுவேன். ஒரு பையனுக்கு எல்லாமே டிக்கு கரெக்டு. 10க்கு 9 போட்டிருந்தேன். 10க்கு 9 போட்டோன்னே அவன் தூக்கிட்டு வந்தான். இது 10க்கு எல்லா கேள்வி ரைட்டு தானே, எல்லா பதிலும் ரைட் தானே, ரைட்டு. அப்போ 10க்கு 10 போட வேண்டியது தானே, 10க்கு 9 போட்டிருக்கீங்கன்னு கேட்டான். இது நாங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணுவோம். அப்புறம் ஆனால் நாங்கள் வி வில் ஹேவ் சம் ஆன்சர்ஸ். இவங்களெல்லாம் சமாளிக்க முடியுமா என்ன, முடியாதா என்ன? நான் சொன்னேன், டே ஹேண்ட் ரைட்டிங் பாரு எவ்வளோ மோசமாக இருக்குது, எவ்வளோ மோசமாக இருக்குது. அதுக்காக நான் ஒரு மாதிரி கம்மி பண்ணேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவோங்க, கீழே உன்னுடைய கையெழுத்து சரியில்லை, ஹேண்ட் ரைட்டிங் இஸ் நாட் குட், இம்ப்ரூவ்னு எழுதணும். அதுவும் எழுதாமல் மார்க்கு கம்மி பண்ண என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு சண்டை போட்ட அந்த பையன் இன்னைக்கு ஒரு ஜட்ஜாக இருக்கான். அதுவும் மலரும் நினைவுகளும் வருது. எனவே அன்புள்ள தோழர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் மறுபடியும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மலரும் நினைவுகள் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு அவங்களுக்கு வேறு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் கொடுக்குறேன். இதல்ல, அது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, ரொம்ப நல்லாயிருக்கும். அது வித் சஸ்பென்ஸோடு இருக்கும். அது தெரிவிச்சுட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம்.